Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் கஞ்சா வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்டு காவல் நிலையத்திற்குள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் திருடி சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் இளையராஜா வழங்கிக்கலாம். இளையராஜா, விரிவான விவரங்கள். கண்டிப்பாக சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் கடந்த 12ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரை சேர்ந்த ஆகாஷ் என்ற இளைஞர் R15 யமகா பைக்ல வரும்பொழுது காவல்துறையினர் அவரை சோதனை செஞ்சிருக்காங்க. அந்த வாகனத்துல பாத்தீங்கன்னா கஞ்சா இருந்துள்ளது. உடனடியாக அந்த இளைஞரையும் அவர் ஓட்டி வந்த வாகனத்தையும் பறிமுதல் செய்து காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனா கஞ்சாவோட அளவு கம்மியா இருந்ததுனால நீதிமன்றத்துல ஆகாஷுக்கு பெயில் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில தன்னோட வாகனத்தை எடுப்பதற்காக நீதிமன்றத்துல ரெக்கவரி போட்டிருக்காரு. அவர் வாகனத்தைக்கான ஆணையும் நீதிமன்றம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தனது R15 தேடி அந்த திருப்போணம் காவல் நிலையத்திற்கு போன போது ஆனா அவர் பைக்கை காண 2 நாளா அவங்க அம்மா கூட போயிருக்காரு. ஆனா காவல்துறை முறையான தகவல் தெரிவிக்கல. இந்நிலையில தான் காவல்துறை ஒரு அதிர்ச்சியான FIR போட்டிருக்காங்க. அந்த FIRல பாத்தீங்கன்னா காவல் நிலையத்துக்குள்ள இருந்த R15 பைக்கை 2 மர்ம நபர்கள் காவல் நிலையத்திற்குள்ளேயே புகுந்து காவல் நிலைய டியூட்டியில் இருக்கும்போது அந்த பைக்கை களவாண்டுட்டு போயிருந்ததாக ஒரு FIR போட்டிருக்காங்க. CCTVயும் காவல் நிலையத்தில் இருப்பதாகவும் தெரிய வருகிறது. காவல் நிலையத்தில் இருந்த பைக்கை திருடு போன சம்பவம் இப்பகுதியில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்துகிறது. இது குறித்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி இளையராஜா. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.